கம்பெனி சைடு சேது ஃப்ரம் கோயம்புத்தூர். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரான்ச் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு ஸ்டேட்லேருந்து அதர் ஸ்டேட்டுக்கு பிரான்ச் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அங்கே இன்வாய்ஸ் டீலராக இருந்தால் கண்டிப்பாக இன்வாய்ஸ் தான் போடணும். சில பேர் வந்து பிரான்ச்சுக்கு எக்ஸம்ஷன் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. இப்போ ஹெட் ஆஃபீஸ் தமிழ்நாட்டில் இருக்குது, பிரான்ச் வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது. அப்படின்னா இன்வாய்ஸ் டீலராக இருந்தால் அந்த ப்ரிஸ்கிரைப்ட் த்ரெஷோல்ட் லிமிட் எனி ப்ரிசீடிங் இயரில் ஏதோ 5 crore மேலே இருந்தால் அப்போ லேட்டஸ்ட்டு அதில் அந்த கேட்டகரியில் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பிரான்ச்சுக்கு இன்வாய்ஸ் தான் போடணும். அந்த பிரான்ச்சோட டர்னோவர் இன்வாய்ஸ் த்ரெஷோல்ட் லிமிட்டுக்கு கூட்டிக்கணும் பேன் இண்டியா பேசிஸில். சார் நான் வித்தின் ஸ்டேட்டில் பிரான்ச் வச்சுருக்கேன், என்ன சார் பண்ணுறது? வித்தின் ஸ்டேட்டில் பிரான்ச் இருந்து சப்போஸ் நான் வந்து பிஸ்னஸ் மெட்ராஸில் பண்ணுறேன், என்னோடய பிரான்ச் ஒன்று மதுரையில் இருக்குது அப்படின்னா சப்போஸ் மெட்ராஸ் கண்ட்ரோல்லே அந்த மதுரை பிரான்ச் வருது, மதுரைக்கு செப்பரேட் ஜிஎஸ்டி இல்லை அப்படின்னா நீங்கள் டெலிவரி செலான் இவேபிள். டெலிவரி செலான் வந்து டெலிவரி செலான் இருக்க ஆக்டில் கிடையவே கிடையாது. நம்ம ஆன்லைன் டெலிவரி செலான் இவேபிள் போடணும். சார் இல்லைங்க சார், எனக்கு மதுரையில் வந்து நான் செப்பரேட் ஜிஎஸ்டி வச்சுருக்கேன் பிரான்ச்சுக்கு, மெட்ராஸில் ஹெட் ஆஃபீஸு. சப்போஸ் உங்களுக்கு மதுரையில் செப்பரேட் ஜிஎஸ்டி நம்பர் இருந்தால் நீங்கள் இன்வாய்ஸ் கேட்டகரியில் இருந்தால் டேக்ஸ் இன்வாய்ஸ் போடக்கூடாது, அதுக்கும் இன்வாய்ஸ் தான் போட வேண்டும். ரொம்ப பேர் சார் வித்தின் த ஸ்டேட்டில் இருக்குது அதனால் வந்து இன்வாய்ஸ் போடுறதில்ல, நான் வந்து ஒரே ஸ்டேட்டில் இருந்து பிரான்ச்சில் இன்க்ளூட் பண்ணி இருந்தால் டெலிவரி செலான் இவேபிள் போதும். சார் அந்த பிரான்ச்சில் இன்க்ளூட் பண்ணல, செப்பரேட் ஆஃபீஸாக வச்சு ட்ரீட் பண்ணி செப்பரேட் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிகிட்ருக்கேன்னா ஹெட் ஆஃபீஸ்லேருந்து பிரான்ச்சுக்கு போடும்போது கண்டிப்பாக இன்வாய்ஸ் கேட்டகரி இருந்தால் இன்வாய்ஸ் தான் போடணும். ஏன்னா டெலிவரி செலான் இன்னும் ப்ரிஸ்கிரைப் பண்ணலை. சரி சார், நான் அதர் ஸ்டேட்டுக்கு நான் வந்து பொருளை அனுப்புகிறேன், நான் வந்து பிரான்ச்சுக்கு அனுப்புகிறேன், அப்போ நான் ஆன்லைன் இன்வாய்ஸ் போடலாமா? கண்டிப்பாக போடக்கூடாது, இன்வாய்ஸ் தான் போடணும். முன்னாடி பார்த்திங்கன்னா பழைய வேட் காலம் டிஎன்ஜிஎஸ்டி காலத்தில் பார்த்திங்கன்னா ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் வித்தின் த ஸ்டேட் அதர் ஸ்டேட்டு எகென்ஸ்ட் ஃபார்ம் எஃப் அது கன்சைன்மெண்ட் சேல்ஸ் இருக்கும். இப்போ ஜிஎஸ்டி ஆக்டில் கன்சைன்மெண்ட் சேல்ஸு எகெயின் ஃபார்ம் எந்த கேட்டகரியும் கிடையாது. வித்தின் ஸ்டேட்டில் இருந்து ஒரே ஜிஎஸ்டி நம்பர் இருந்தால் டெலிவரி செலான் அலாங் வித் இவேபிள். வித்தின் ஸ்டேட்டில் இருந்து அது வந்து செப்பரேட் ஜிஎஸ்டி நம்பரில் இருந்தால் நீ இன்வாய்ஸ் டீலராக இருந்தால் இன்வாய்ஸ் ப்ளஸ் இவேபிள். சார் நான் இன்வாய்ஸ் கேட்டகரியில் வரல, எனக்கு மதுரையில் செப்பரேட் ஜிஎஸ்டி இருக்குது அப்படின்னா மெட்ராஸ்லேருந்து மதுரைக்கு ஆர்டினரி டேக்ஸ் இன்வாய்ஸ் வித் இவேபிள். அதர் ஸ்டேட்டை பொறுத்தளவு irrespective ஆஃப் த வேல்யூ irrespective ஆஃப் தி டர்ன் ஓவர் நீங்கள் அதர் ஸ்டேட்டுக்கு பிரான்ச்சுக்கு இப்போ ₹1 பண்ணாலும் கண்டிப்பாக இன்வாய்ஸ் கேட்டகரியாக இருந்தால் இன்வாய்ஸ். சார் நான் இன்வாய்ஸ் கேட்டகரியில் வரல அப்படின்னா கண்டிப்பாக டேக்ஸ் இன்வாய்ஸ் இவேபிள் தான் போட வேண்டும். இதை வர்ற டிப்ஸுகளை பின்னாடி பார்க்கலாம். தேங்க்யூ.